ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதுனால தாப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் சுவாமி வேலை நாட்களில உங்களுடைய பாதத்துல வர எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்க உங்களுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக இங்க வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க, இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. ஆவியானவர் எங்களுக்கு துணை புரியுங்க, கற்றுத்தாருங்க. எங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தாங்க. தடைகளை மாற்றி போடுங்க. தடைகளை தகர்க்கிறவர் நீர் தான் சுவாமி. வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வாருங்க. நாங்களும் ஒரு மனதோடு இந்த வேலையில இந்த வசனங்களை தியானிக்கும்படி உதவி செய்யும். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைதான். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறதாவே. ஆமென், ஆமென். So good morning everyone. Welcome to the study. நம்ம 1 கொரிந்தியர் புத்தகங்களை அதிகாரங்களை வாசிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு 13ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கோம். உலகத்திலேயே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட, தவறாக பிரயோகிக்கப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இந்த வார்த்தை தான், லவ். அன்பு என்பதுதான் மிக தவறாய் பிரயோகிக்கப்படுகிறது, மிக தவறாய் புரிந்து கொள்ளவும் படுகிறது. ஆனா வேதம் நமக்கு இதற்கென்று ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து, வேதம் நமக்கு நிறைய வசனங்களை இந்த காரியத்தை குறித்து விளக்கி சொல்லுகிறது. பார்க்க போனால் யோவான் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் புஸ்தகத்துல God is love அப்படின்னு வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம், அன்பு இன்னதென்று அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஒரு முழு அதிகாரத்தை பவுல் கொரிந்து சபை மக்களுக்கு இந்த அன்பை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சோ இந்த அன்புனா என்ன, அன்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். தேவன் தம்முடைய அன்பினாலேதான் தன்னுடைய குமாரனை நமக்கு பலியாக கொடுத்தார். இப்போ இது ஒரு விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியமா இருக்கு. அன்பு நம்மேல் அவ்வளவு அன்பு வச்சிருந்ததுனால சொந்த குமாரனையே நமக்காக பலியாய் கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த அன்புக்கு ஒரு அளவு இல்ல. அன்பு ஒரு என்ன சொல்றது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய ஆழமான ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தாட்டினா அதனால பல பிரச்சனைகள் நேரிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆழமான அன்பு நமக்கு இருக்கலாம், ஆனா அதை நம்ம வெளிப்படுத்தலன்னு வைங்களேன், அப்போ அதனால என்ன பிரயோஜனம்? அதனால் நமக்கு இவ்வளவு அன்பு இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இல்லையா? ஒரு சின்ன நாய்க்குட்டி நம்ம வந்த உடனே அடி வாலாட்டிட்டு வருதுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் நமக்கு தருது. ஏன்னு சொன்னா நாம அதை நேசிக்கிறோம், அந்த நாயும் நம்மை நேசிப்பதை வெளிப்படுத்துகிறது. சோ இது மாதிரி நாமும் கூட நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம குடும்பத்தார், நம்முடைய கர்த்தர், அவருக்கும் நாம நமக்கு வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த வேண்டியது மிக அவசியம். நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் அன்பு எப்பவுமே ஒரு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். நாம எவ்வளவு வெளிப்படுத்துறோமோ அவ்வளவு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இந்த அன்பிலே நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த 13ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். முதல் வசனம் 2வது வசனம்ல பாத்தீங்கன்னா, அன்றைய நாட்கள்லயும் சரி இன்றைய நாட்கள்லயும் சரி கொரிந்து சபைகள்ல இந்த ஆவிக்குரிய வரங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இது இன்றும் அதே நிலைமையில தான் இருக்கு. அப்போ அதுல பலவிதமான வரங்கள் இருந்தாலும் சொல்றாரு, எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும், சாதாரணமான
இருங்க நான் பாக்குறேன் எப்படி வருதுன்னு. விசுவாசத்துல இருந்து எல்லா விதமான வரங்கள் நம்ம கிட்ட இருந்தாலும் அது வந்து அன்பு எனக்கு இராவிட்டால் இருக்கும். நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, மனுஷர் பாஷை, தூதர் பாஷை எல்லாம் பேசினா கூட அன்பு இல்லைன்னா சத்தமிடுகிற கைத்தாளம் போலவும் வெண்கலம் போலவும் இருப்பேன். அதே மாதிரி தீர்க்க தரிசனம், இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்த லெவலுக்கு போறாரு. தீர்க்க தரிசன வரம் சகல அறிவை அறிந்து கொள்கிறது, ரகசியங்களை புரிந்து கொள்ளுகிறது, விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்தா கூட நாம மலைய அங்க போன்னு சொன்னா போயிருமோ. அப்போ அந்த அளவு விசுவாசம் இருந்தா கூட அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று பவுல் வந்து அத விளக்கி சொல்லுகிறார். சோ இந்த சாப்டருக்கே என்ன பெயர் வைக்கலாம்னா லவ் சாப்டர் அப்படின்னு நம்ம பெயர் வைக்கலாம். இந்த சாப்டர்ல முழுக்க பார்க்கும்போது என்ன இருந்தாலும் கடைசியில நமக்கு என்ன வேணும்னு சொல்றாரு? அன்பு வேணும். சரி, இந்த அன்புங்கிறாங்க. இந்த அன்புதான் என்ன அப்படின்னு நம்ம இந்த அதிகாரத்துல கொஞ்சம் நல்லா விளங்கி கொள்வோம். நாம அன்புன்னு நினைக்கிறது தான் அன்பா, இல்லை இந்த அன்புங்கிறது வேற ஏதாவதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விளங்கி பார்க்கலாம். இப்ப அதுக்கு அவர் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வரங்கள், அடுத்தது ஹையர் லெவல் ப்ராஃபஸி, நாலேஜ், விஸ்டம். மூணாவது லெவல் அது என்னன்னு சொன்னா சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு கேத்தலிக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் செய்வாங்க, பெனன்ஸ் செய்வாங்க. அந்த அந்த மாதிரி இங்கேயும் சாக்ரிஃபைஸே செஞ்சா கூட அன்பு இல்லாட்டினா, அப்போ நாம இதுல ஒண்ணு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த வரங்கள் எல்லாம் பிரயோகிக்கிறதும் அதாவது இப்படி உடலையே எரிக்க கொடுக்கறதும் கூட அன்பே இல்லாம செய்ய முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இவ்வளவு செய்யற ஆளுங்க, ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அன்பு இருந்தாதான் செய்ய முடியும்னு. ஆனா பவுல் சொல்றாரு, அன்பு இல்லாமையே இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல? அதுக்கு நல்ல உதாரணமா தான் இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நாம அந்த வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். ஒரு பணக்கார வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். அந்த வாலிபன் இடத்துல இப்ப நீங்க இன்னைக்கு நல்லா வாசிச்சீங்கன்னா அது லூக்காவிலேயே இருக்கும். விட்டு தர்த்தரை கொடுக்கும்போது போயிடுவான், துக்கம் அடைஞ்சவனா போயிடுவான். அதான் அத அதுல வாசிக்கிறப்போ பார்ப்போம், ஆண்டவர் அவன் மேல் அன்பு கூர்ந்து அப்படின்னு இருக்கும். அவன் வந்து அவ்வளவு தகுதி உள்ளவனா எல்லாத்தையும் அவனா நினைச்சு செஞ்சிருக்கான். ஆனா இவனுக்கிட்ட அன்பை காணோம். அதனால அவரே அன்போட அவரை பார்த்து சொல்றாரு, நீ இதை மாத்திரம் செய்ப்பா, நீ இதை செஞ்சீன்னா நீ வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லும்போது அவனால அதை செய்ய முடியல. ஏன்னா அவன் அன்பு ஆண்டவர் மேல இல்ல, அவன் அன்பு அவன் வச்சிருந்த பணத்தின் மேல இருந்தது, ஆஸ்தி மேல இருந்ததுனால அவனால அதை விட்டு கொடுக்க முடியல. அன்புல வந்து அன்பை நாம் வெளிப்படுத்தணும்னு சொன்னேன். அன்பு வெளிப்படுத்துறதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா விட்டு கொடுத்தல். வேற அன்புன்னா உடனே இன்னைக்கு வந்து எல்லாம் கிஃப்ட் பண்றதுதான் அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷேர் பண்றது அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்றது, பார்ட்டி, இதெல்லாம் தான் அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்பு உண்மையா எதுன்னு சொன்னா விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறது வந்து எந்த லெவலுக்கு விட்டு கொடுக்கணும்னா, நாம எதை வந்து கெட்டியா பிடிச்சிருக்கிறோமோ அதை விட்டு கொடுக்கணும். நான் கர்த்தர் மேல அன்புள்ளவனா இருப்பேன், ஆனால் அந்த எது என்னை பிடிச்சிருக்குன்றது இல்லை, நான் எதை பிடிச்சிருக்கிறேன். ரெண்டுமே, எது என்ன பிடிச்சிருக்குன்றதும் ஒண்ணு, ஏன்னா நான் விட்டாதான் அது பிடிக்கும். ரெண்டாவது, நான் எதை பிடிச்சிருக்கேன்,
இது ரெண்டையும் நான் விட்டுட்டாதான் என்ன செய்ய முடியும்? அன்பை நான் வெளிப்படுத்த முடியும். ஒருத்தன் திடீர்னு ஒரு மலையிலிருந்து கீழே விழுந்துடுறான். ஒரு உயர மலையிலிருந்து மலை உச்சியில இருந்து கீழே விழுகிறான். அப்போ அப்படியே உள்ள போக்க செடி கொடி எல்லாம் தாண்டி ஒவ்வொன்றா கிளைகள்லாம் பிடிச்சு 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 ஒரு கிளையில தொங்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு சொல்றான், கத்துறான். அப்பதான் கத்துறான். அது வரைக்கும் அவன் முயற்சியில அதுல எதுலயும் தாவி கீவி வந்துட்டான். அப்புறம் அந்த நேரத்துல இனி முடியாது அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து பார்த்தா ஒரே அகல பாதாளமா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பிடிச்சிருக்கிறத விட்டுரு அப்படிங்கிறாரு. நீ அதை பிடிச்சிருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாத்த முடியாது. நீ பிடிச்சிருக்கிறத விட்டுரு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு. அவன் அவனால விட முடியல. ஏன்னா அவன் அறிவு சொல்லுது, இதுதான் ஒரே ஹோப்பு. நீ இதையும் விட்டுட்டீன்னா நீ என்ன செய்வ? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள்ல எத்தனையோ சமயங்கள்ல நாமும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்குள்ள வரோம். எதையாவது நாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கோமா? எதையாவது நம்ம ரொம்ப முக்கியத்துவம்னு நினைக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னா அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னைக்கு அதை விட்டுரு அப்படிங்கிறாரு. அதை நீ விட்டாதான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதை நாம கெட்டியா பிடிச்சிருக்கோங்கிறத நாம ஆராய்ந்து பார்த்து அதை விடுவதற்கு முயற்சிக்கணும். அதுதான் அன்பு. இப்ப அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அதுதான் அந்த கொரிந்த சபைக்கு ஏன் இதை எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க தங்க உயிரையே கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. நம்ம அது ஒரு அன்பின் அடையாளமா நினைக்கிறோம். ஆனா அவங்க அன்பே இல்லாம அப்படி செய்யறாங்க. அது அவங்களுக்கே ஒரு பெருமையாகவே இருக்கிறது. அதுலயும் பெருமைப்படுகிறார். எங்க எவ்வளவு லெவலுக்கு அவங்களுடைய அந்த அரகன்ஸ் இருக்குன்றத பாருங்க. நான் உயிரை வேணாலும் நான் கொடுப்பேன், இன்னைக்கு கட்சிக்காக செய்யறேன், அப்படி கைய வெட்டிக்கிறேன், அப்படி எண்ணெய் ஊத்தி எரிச்சுக்கிறேன். இவங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் அப்படித்தான். அன்பு இல்ல அவங்களுக்கு, அது ஒரு வெறி. அந்த மாதிரிதான் இவங்களும், இந்த கொரிந்து சபையினரும் என்ன வேணாலும் நாங்க செய்யறோங்கிறாங்க. பட் அவங்களுக்கு அடிப்படையா என்ன இல்லைன்னா அன்பு இல்லை. இதனாலதான் பவுல் அவங்களுக்கு தெளிவா சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லித்தராரு. நீ இது இருந்தா அன்பு இல்லைன்னா இப்படி இருப்ப, அது இருந்தாலும் அன்பு இல்லைன்னா இப்படி இருப்பேன்னு ஒவ்வொன்றா அவருக்கு முக்கியத்துவப்படுத்தி சபைக்கு சொல்லி கொடுக்கறதுனால வரங்களை பற்றி எல்லாம் பேசி அவர் சொல்றாரு. இனி வருகிற வசனங்கள்ல அவர் அன்பு எப்படி செயல்ல காண்பிக்க முடியும் என்பதை அவர் சொல்றார். அன்பு முதல்ல நாம ஒரு வார்த்தையால தான் செய்ய முடியும் அல்லது மனசளவுல தான் இருக்க முடியும் அப்படிங்கறது விட்டு, இப்ப நாம என்ன செய்யறோம்னா அன்பு எப்படி செயல்ல காண்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றோம். ஏன்னா நிறைய பேரு எனக்குள்ள அவ்வளவு பாசம் இருக்கு, அவ்வளவு அன்பு இருக்குன்னு அவங்க உள்ளேயே வச்சுக்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, வார்த்தையில சொல்றாங்க, ஆனா செயல்ல ஒண்ணு காணும். அதாவது உண்மையான அன்பு செயலில் இருக்கிறது இல்ல. வார்த்தையில் நான் அவ்வளவு நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு உலகமே போனாலும் நான் உன்னை நேசிப்பேன். பேதுரு கூட சொல்றாரு இல்லையா, இவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆனா பாருங்க, செயல்ல அது அவர் செய்ய முடியல. முதல்ல ஆனா மறுதளிக்கிறாரு, ஓடி போயிடுறாரு, பின்னால தூரமாய் பின் செல். இது மனித இயல்பு, மனுஷனுக்கு அவ்வளவுதான். அது ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டாதான் அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் போதுதான் நமக்குள்ள அந்த தெய்வீக அன்பு, அவருடைய விதமான எதிர்பார்ப்புக்கு ஏற்ற அன்பு நமக்கு இருக்கும். அது நமக்குள்ள ஊற்றப்படுமா? ஊற்றப்படும். எப்பொழுது ஊற்றப்படும்? பரிசுத்தாவியானவர் நமக்குள் வரும்போது. அதை பற்றி எங்க இருக்கு? ரோமர் 5:5 வாசிங்க. யாராவது எடுத்து வாசிங்க. ரோமர் 5:5.
5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சோ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த தேவ அன்பு நம்ம இருதயத்தை நிறைக்கணும்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அப்பதான் அந்த தேவ அன்பை வெளிப்படுத்துவோம். இல்லைன்னா உலக பிரகாரமான அன்பாதான் இருக்கும். அது குறைவுள்ளது, அது சுயநலம் உள்ளது, அது தெய்வீக அன்புக்கு எந்த ஈடும் கிடையாது. we can never compare the worldly love with godly love. சரியா? அப்போ அவர் அதுதான் எழுதுறாரு, எப்படி அன்பு செயல்படுத்த முடியும்னு. அதுல முதல் சொல்றாரு, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. இப்ப நம்மை சோதிச்சு பார்த்தோம்னா இந்த அன்புங்கிற இடத்துல எல்லாம் நம்ம பேரை போட்டு பாருங்க. நம்ம பேரை வச்சு நீங்க ஒரு தடவை பாருங்க. அப்ப தெரியும் நம்மகிட்ட இந்த குணம் இருக்கா இல்லையா, நாம என்ன எவ்விதமாய் அன்பை வெளிப்படுத்துறோங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உதாரணமா அன்புக்கு பொறாமை இல்லை அப்படின்னா, இப்ப என் பேரு ஆனின்னு சொன்னா ஆனிக்கு பொறாமை இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் யோசிக்கணும், நானும் யோசிப்பேன், உண்மையாவே எனக்கு பொறாமை இல்லையா? ஆனி தன்னை புகழாது, ஆனி இருமாப்பா இராது. இப்படி நாமே ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தைக்கு பதிலா போட்டு பார்த்தோம்னா அதுவே ஒரு சுய பரிசோதனையா இருக்கும். அதுவே நமக்கு கற்றுக் கொடுக்கும். வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே, ஏன்னா ஜீவ வசனங்கள் இல்லையா, அது நமக்குள்ள குத்தும். இது இல்லையே, இதுல இன்னும் நீ இன்னும் தேரணுமே, இன்னும் நீ விட்டு கொடுக்கணுமே, இன்னும் நீ மாத்திக்கணுமே அப்படின்னு அந்த வார்த்தைகளே நம்மோடு பேசும். ஆகவே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அதே போல நம்ம இடத்துல அந்த ஒரு நீடிய பொறுமை, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீடிய பொறுமைக்கு ஒரு நல்ல உதாரணம். கர்த்தர் இந்த திரும்பி வருவேன்னு சொல்றாரு, ஆனா ஏன் தாமதிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு நடக்கிற அக்கிரமங்களும் அநியாயங்களையும் யுத்தங்களையும் அழிவுகளையும் பார்க்கும்போது கர்த்தர் ஏன் இன்னும் தாமதிச்சுட்டே இருக்காரு, இன்னும் எவ்வளவு ஆகணும், இன்னும் எவ்வளவு மோசமாகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுல வசனம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒருவரும் கெட்டு போகாம எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் மனம் திரும்பணும், அதுதான் அவருடைய விருப்பம். நாம ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. எப்படின்னா விரோதிகள்னு சொல்லுவோம், கர்த்தரை தூஷிக்கிறவர்கள்னு சொல்லுவோம், கர்த்தரை அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களா இருப்பாங்க, அவங்க எல்லாரும் கூட மனம் திரும்பணும்னு சொல்லிதான் கர்த்தர் காத்திருக்கிறார். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பங்களையும், நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அவர்களுக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார், அவர் தருகிறார். இதுக்குதான் நாம உதவியா இருக்கணும், ஜெபிக்கணும், நாம முடிஞ்சா போய் அவர்களுக்கு இந்த சத்தியங்களை எல்லாம் சொல்லணும். ஏன்னா கர்த்தர் ஒருவரும் கெட்டு போகாம, இப்ப நம்ம தேசத்தை எடுத்துக்கோங்க, நம்ம தேசத்துல உள்ள ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம ஸ்டேட் எடுத்துக்கோங்க, நம்ம ஊர் எடுத்துக்கோங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மக்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் கூட ஆண்டவரை அரிச்சுக்கணும், மனம் திரும்பணும்னு சொல்லிதான் ஆண்டவருக்கு விருப்பம். அப்ப நாம அதற்கு எந்த விதத்துல உதவி செய்யறோம் அப்படிங்கிறது தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். இப்போ அன்பு இல்லைன்னு சொல்லி ஒரு 8 காரியங்களை நாம பாக்குறோம். அது என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, பொறாமை. முதல்ல பொறாமை. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு பொறாமை இல்லைன்னு சொன்னா ஒரு சிலதை பார்க்கலாம்.
அந்த பொறாமைங்கிறது தான் என்ன செய்து ஒரு மனுஷனை கொலகாரர் அளவுக்கு கொண்டு போயிருது. அந்த பொறாமை யார்கிட்ட வேணாலும் வரலாம், சகோதரர்கிட்ட வரலாம், சொந்தக்காரங்கள்ட்ட வரலாம், பப்ளிக் பீப்புள்கிட்ட வரலாம், யார்கிட்ட வேணாலும் வரலாம், சபையில வரலாம். இப்ப அது முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வருத்தமும் சஞ்சலமும் தான். கொலையாய் முடியலாம், அல்லது ஏதாவது ஒரு வேதனையா முடியலாம், துக்கமா முடியலாம். உதாரணமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்கு காரணம் என்ன? அந்த பரிசேயர் இந்த ஆள் என்ன தன்னையே தேவகுமாரன் சொல்லிக்கிறாரு, இல்லாத அற்புதங்களை எல்லாம் இவர் செய்யறாரு, ஜனங்கள் எல்லாம் இவர் பின்னால போறாங்க, இதுவரைக்கும் நமக்கு பயந்திருந்த ஜனங்கள் அவர் பின்னால போறாங்க அப்படின்னு அவர் மேல ஒரு பொறாமை, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, அவர் சிலுவையிலேயே அறிய சொல்றாங்க. அதோடு கூட அந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன சொல்றாங்கிறதே புரிஞ்சுக்காம அவ்வளவு துணிகரமா அவங்க சொல்றாங்க, எங்க மேலயும் எங்க பிள்ளைகள் மேலயும் அந்த ரத்த பலி விழுகட்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரம் அந்த பொறாமை அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆபேலும் காயினும் எடுத்த முதல் கொலை காரணம் என்ன? பொறாமை. கர்த்தர் வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தர் அவரை அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், ஏன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் காயினுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு, எச்சரிக்கிறார், பாரு நீ உன்னோட சரி செய்யி, பாவம் வாசப்படியில படுத்திருக்குன்னு சொல்றாரு. இவனுக்கு மைண்ட் பூரா எதுல இருந்தது? அந்த ஜெலசினஸ், அந்த பொறாமை. அதனால கர்த்தர் சொல்ற எச்சரிப்போ கொடுக்கிற வாய்ப்பையோ கூட அவன் யோசிக்கல, இழந்து போறான், கொலகாரனா மாறும். நாம எச்சரிக்கையா, நாம இப்படி அதிக ஜாக்கிரதையோடு இருக்கணும். யோசேப்புடைய சகோதரர்கள், அவன் 11வது பையன், இவன் எல்லாரையும் காட்டிலும் சின்னவன், இவனுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய மேன்மை, தன்னையவே ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறானே. அவன் ஆக்சுவலா பெருமைப்படுத்தல, அவன் பயந்து பயந்து தன்னுடைய சொப்பனத்தை சொல்றான். ஆனா இவங்க இவங்களுடைய மனப்பான்மை அப்படி, நாங்க எல்லாரும் அண்ணன்மாருங்க, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. குடும்பத்துல இது எவ்வளவு சாதாரணம் இல்ல, நம்மளுடைய குடும்பங்கள்ல எப்படி நாம நினைச்சுக்கிறோம், எப்படி நம்ம சதா சில விஷயங்கள்ல பெற்றோர் ஒரு சில குழந்தைகளை முக்கியப்படுத்தும் போது, அதுவும் ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பெண்களுக்கு கோபம் வரும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்களுக்கு கோபம் வரும், அது பகையாகவே மாறும். அது எவ்வளவு தூரம் போகும்னா பகையாவே மாறும், சொத்துல பிரச்சனை வரும். இப்படி எல்லாம் என்ன, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த பொறாமை. இன்றைக்கு நாம இதை குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு ஏதோ நமக்கு நமக்கு மீறி நடந்தா கூட நாம என்ன, ஆண்டோட பிள்ளைங்களான நாம விட்டு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த விட்டு கொடுத்தல்னால நமக்கு இழப்புகள் நேரிடலாம், குறைவுகள் வரலாம், ஏமாந்தவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை, நம்மை விட்டு விட மாட்டார், நமக்கு உரியதை நமக்கு தருவார். அத நாம தான் இப்படி போட்டி போட்டு சண்டை போட்டு பொறாமையில கேட்டு பெற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியமே கிடையாது. நமக்கு எது வரணுமோ அது வரும், எது தருவாரோ அது தருவார். ஆனா நாம என்ன செய்யணும்? கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தணும், அந்த சூழ்நிலையில வெளிப்படுத்துறது தான் லவ் அண்ட் ஆக்ஷன். அதே போல இன்னும் சில பேர் எப்படின்னா போஸ்டிங், பெருமை, ஒண்ணுமே இல்லாம சும்மானா தங்களை பற்றி பெருசா பேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நிறைய விஷயங்களுக்காய் பேசிக்கிறதையும் பாக்குறோம். இப்ப நம்ம குடும்பங்களை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்மள அறியாம நமக்கு ஒரு உற்சாகம் வரும், அப்படியா இப்படியா அதாக்கும் இதாக்கும்னு பேசிக்கிட்டே இருப்போம். அதுல தெரியாம நாம பெருமையா பேச ஆரம்பிச்சிடுவோம்.
தெரியாம நம்ம பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. நமக்கு படிப்பு, நம்முடைய செல்வம், நம்மகிட்ட இருக்கிற காரியங்கள், இல்ல நம்மளுடைய எபிலிட்டிஸ், சில சமயம் நம்முடைய தாளந்துகள், நம்மளால செய்யக்கூடிய சில காரியங்கள், அது இப்படி எனக்கு சொன்னாங்க, அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படியே நமக்கு தலைமையில எல்லாம் ஏறிடும். நம்ம எப்பவுமே ஒண்ணுல ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு அது ஒரு சக்சஸ்னாலும் சரி, ஒரு தோல்வியினால கஷ்டமான கவலையான இழப்பானாலும் சரி, எதுவுமே நம்முடைய ஆத்துமாவை கரைப்பட விடக்கூடாது. நம்முடைய தலைக்கு மேல அது ஏறிடக்கூடாது. அப்படின்னா நம்மளால சாதாரணமா நல்ல விதத்துல யோசிக்க சிந்திக்க முடியவே முடியாது. நம்மளுடைய சிந்திக்கும் திறனை அது அப்படியே என்ன பண்ணிடும், வைரஸ் மாதிரி அது அப்படியே மூடி செயலிழக்க செய்து, அப்புறம் நாம அவங்களுக்கு அடிமையாயிரும், அந்த எண்ணங்களுக்கு அடிமையாயிரும். அதனால நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா இந்த பொறாமை, பெருமை, இதெல்லாத்தையும் குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பெருமையிலேயே ரொம்ப மோசமான பெருமை எதுன்னு சொன்னா ஆவிக்குரிய பெருமை. அத நமக்கு அப்படியே சில சமயம் அதுதான் திரும்ப நம்மள அறியாமையே அது வெளியே வரும். ஒருத்தர் சொல்றாரு, pride ஆஃப் ரேஸ் இஸ் வல்கர். இன்னைக்கு இந்த மாதிரி ஜாதி, அப்புறம் இனம், கலர், வெளிநாட்டுல எல்லாம் கலர் கூட பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பெருமை அவங்களுக்கு. நம்ம கேள்விப்பட்டோம்ல, ஒரு கற்பினத்தை சேர்ந்தவரை அந்த வெளிநாட்டு போலீஸ் எப்படி அவனை காலாலேயே மிதிக்கிறதெல்லாம் நமக்கு வீடியோ வந்துச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி மீடியா இருக்கிறதுனால எல்லாம் உடனுக்குடனே நம்ம கண் முன்னால வந்துருது. அவ்விதமாய் செய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி கலரு, ரேஸ் இதெல்லாமே ஒரு பெரிய பெருமை. அது ஒருத்தர் சொல்றாரு அது வல்கர் அப்படிங்கிறாரு. ஆனா அதை விட மோசமானது எதுன்னு சொன்னா pride ஆஃப் கிரேஸ். அது ரேஸ், இது கிரேஸ். என்ன கிருபை, உனக்கு கிடைச்ச கிருபையில உனக்கு எவ்வளவு பெருமை. இந்த கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்ட தயவு. அதுக்கு நீ எவ்வளவு பெருமைப்பட்டுக்கிற. உனக்கு கிருபையினாலே இந்த காரியம் கிடைச்சிருக்கு, கிருபையினாலே நீ இது செய்யற, கிருபையினாலே நீ இதை பண்ணியிருக்க, இப்படி மீட்கப்பட்டிருக்கிற, கிருபையினாலே நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க, ஊழியக்காரரா இருக்க. இப்படி இந்த கிருபையவே நீ பெருமைப்படுத்திக்கிற. அதுதான் உள்ளதுலயே ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம், ஆவிக்குரிய பெருமை. அதனால நம்ம பல விஷயங்கள்ல நாம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேணும். ஏன்னா கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு மதம் இல்லைன்னாலும் கிறிஸ்டியன் ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல சரியா வாழ்ந்துட்டோமானால் நமக்கு பல வியாதிகள் இருக்காது. எப்படி டயபெட்டிஸ் இருக்காது, பிளட் ப்ரெஷர் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது. எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ங்கிறாங்க. அது போல கிறிஸ்டியன் லிவிங்கும் அதேதான். நாம கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல்ல வாழணும். அதுக்குத்தான் பவுல் இந்த கொரிந்தியருக்கெல்லாம் அவ்வளவு அழகா அந்த நிருபங்கள்ல எழுதி சொல்றார், பிராக்டிக்கல் லிவிங்க சொல்றார். நாம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில செல்ஃப் சென்டர்டா நாம எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்ம கிரைஸ்ட் சென்டர்டா இருக்கணும், அதர் சென்டர்டா. எதையுமே நம்முடைய வாழ்க்கையில மையமாய் கிறிஸ்துவை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மற்றவர்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களை ஆளக்கிடவுது. நம்ம கிறிஸ்துவின் சிந்தையிலே இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம மற்றவர்களையும் மனதில் வைக்க அழைக்கப்படும். பிறனை நோக்குவானாக, தன்னை நோக்காம பிறனை நோக்குவானாகன்னு பவுல் பிலிப்பியருக்கு எழுதுவார். இப்படி ஒவ்வொரு சபைக்கு அவர் இந்த மாதிரி முக்கியமா எழுதி கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னு சொன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். அதை விட்டு நம்மை நாம எனக்குன்னு சுயமாய் சுய பெருமையை சுய முக்கியத்துவத்துக்கு இடம் கொடுப்போமானால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது, அவரிடத்திலே அன்பு கொண்டவர்களாய் காணப்பட முடியாது. இன்னொன்னு நாம பாக்குறோம், இந்த அன்புல இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
நமக்கு செய்த தீமையை அது நினைவில் வைக்காது. அதனால எவ்வளவு கடினம் இல்ல, சொந்த பிள்ளைகளையே பெற்றோர் மன்னிக்க முடியல. ஏன்னு சொன்னா அவங்க செஞ்ச தீமையே எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது பேர் அன்பு இல்லை. அன்புனா என்னன்னு சொன்னா அத பழைய காரியங்களை, மன்னித்த காரியங்களை, விட்ட காரியங்களை மறந்துடணும். மறக்கிறது பழைய அவங்களுடைய தவறுகளை மறந்து அவர்களை புதிதா ஏற்றுக்கொள்வது. இதுக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் ஆண்டவர் தான். என்ன சொல்றாரு? நம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது, அதை விட்டு விடும் போது இரக்கம் பெறுவான்னு சொல்றாரு. அந்த இரக்கத்தை பெறும்போது அவர் நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. உன்னை நான் புதிய சிருஷ்டியாய் பார்க்கிறேங்கிறார். உனக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்திருக்கேங்கிறார். அப்போ நாம அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது நாம நமக்கு தீங்கு செய்யறவர்களை நாம் எவ்விதமாய் மன்னிக்கிறோம். நம்ம அதுக்குதான் ஒரு பெரிய கட்டளைய நமக்கு அந்த பரமண்டல ஜபத்துல சொல்லியிருக்கிறார். தைரியமா சொல்றோம். ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் we are accountable. நம்ம என்ன சொல்றோம்? ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்றோம் அந்த பரமண்டல ஜபத்துல? நாங்கள் பிறரை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். இப்போ ஜஸ்ட் அது அப்படியே எழுதி வச்சு பாருங்க. நாம எவ்வளவு தூரம் மன்னிக்கிறோமோ அவ்வளவு தூரம் தான் கடவுள் நமக்கு மன்னிப்பாரு. நாமளே கண்டிஷன் போட்டுறோம். இப்போ பிளாட் ஆஃபர் 20%, 50% அப்படின்வா. கடைக்குள்ள போனா செலக்டட் ஐட்டம்ஸ், ஒரு பழைய முடியாத போகவே ஆகாத ஒரு பொருளுக்கு தான் 50% போட்டு வச்சிருப்போம். ஆனா வெளியே போர்டை பார்த்துட்டு நம்ம உள்ள ஓடி வந்துடும். அந்த மாதிரி கண்டிஷன் நாமே தான் போட்டிருக்கோம். நாம என்ன போட்டிருக்கோம்? நாங்க எவ்வளவு மன்னிக்கிறோமோ அவ்வளவு நீருங்க. அது ஒவ்வொரு தடையும் சொல்றோம். இப்போ நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கோம். இப்ப எவ்வளவு மன்னிக்கணும், இப்ப எனக்கு எவ்வளவோ மன்னிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேனோ அந்த அளவுக்கு அவரை மன்னிக்க. அப்ப அவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது? மன்னித்த காரியங்களை அவர் முதுகுக்கு பின்னாலே வீசுகிறார். எசாயாவுல சொல்றாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி தண்டிக்கிறதுக்கு முன்னால கூட வாய்ப்பு தருது. திருந்திட்டோம்னா மனம் மாறுகிற கர்த்தராய் இருக்கிறார். மனம் மாறுவது கர்த்தருடைய இயல்பே கிடையாது. ஏன்னா நாம சாமுவேல் புஸ்தகத்துல 4ஆம் புஸ்தகத்துல எல்லாம் என்ன வாசிக்கிறோம்? அவர் பொய்யுரையாத கர்த்தர், மனம் மாற அவர் மனிதன் அல்லவே அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா மீகா புஸ்தகத்துல பாக்குறோம், யாருக்கு தெரியும் அவர் மனம் மாறக்கூடும். ஏன்னு சொன்னா இரக்கத்துல அப்படி அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆகவே நம்ம அந்த சமயத்துல தண்டிக்கப்பட்டுருவோங்கிற சமயத்துல கூட நாம மன்னிப்பு கேட்டோமானால் நமக்கு அவர் மன்னிக்க தயை பெற்றவராய் இருக்கிறார். சோ இந்த அதிகாரம் அன்பை பற்றி பேசினாலும் இது எதை பற்றி ரொம்ப அதிகமா சொல்லுதுன்னா, ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்ல அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும், இதெல்லாம் தான் அன்பு. நாம அன்புன்னு எங்கேயோ ஒரு பெரிய கோட்ல கேப்ஷன்ல போட்டு அதுக்கு ஹார்ட் போட்டு அதுக்கு இப்படி செஞ்சா அப்படி செஞ்சு அதுக்குன்னு ஒரு நாளை வச்சு இதெல்லாம் அன்பு இல்லை. அன்பு அனுதின வாழ்க்கையில. ஏன்னா கர்த்தரே அன்பாய் இருக்கிறார். நம்ம தான் சொன்னோம்ல, வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கு. அந்த அன்பு நமக்கு கிடையாது. அந்த அன்பை நாம பெற்றுதான் கொள்ளணும். அதை நாம் ஆவியானவரிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு ஆவியானவர் நமக்குள் வரணும். ஆவியானவர் நமக்குள் வரணும்னா நாம ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி. அப்பொழுது ஆவியானவர் நமக்குள் வருவார், நமக்குள் அந்த அன்பு ஊற்றப்படும். அப்பதான் நம்மளால அந்த அன்பு காண்பிக்க முடியும். இல்லைன்னா மற்ற எல்லாரும் போல நம்ம என்ன செய்வோம்? உலகத்தார போல ஒருத்தர் பார்த்து பரிதவிப்போம். ரொம்ப பரிதவிப்புலாம் நமக்கு இருக்கும்.
ஐயோ என்ன செய்வாங்க, ஐயோ பாவமே, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனா அன்பினாலே நாம் அதை வெளிப்படுத்தவோ, அதற்காக அன்பினாலே அது செயலாக்கம் கொண்டு வரக்கோ நம்மால முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசம். இது நம்முடைய ரூல் ஆஃப் த ஃபேமிலியா இருந்துச்சுன்னா பிரச்சனைகளே இல்லை, கோர்ட்ல கேஸே கிடையாது. ஆனா அதுதான் இல்லை. சபையிலையும் அது இல்லை, குடும்பத்திலையும் இல்லை, சமுதாயத்திலையும் இல்லை. சமுதாயத்துல சுத்தமா இல்லை. பக்கத்து வீட்டுல ஜெபிக்கிறான்னு தெரிஞ்சாலே போய் கட்டையை அடிச்சு உடைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு மதவெறி. அவங்களுக்கு அவங்க மதத்தை குறித்த வெறித்தனம், மதத்தை குறித்த பக்தியோ மதத்தை குறித்த பயமோ கிடையாது, நம்பிக்கையோ கிடையாது, வெறித்தனம் தான் இருக்கு. அதனாலே அவங்க நம்ம பாட்டு பாடினாலே வந்து அடிக்கிறதுக்கு வராங்க. இதுதான் அவங்களுடைய நார்மல் ரியாக்ஷன். ஆனா இந்த சமயத்துல நாம எப்படி நடந்துக்கிறோம்? எத்தனை பாஸ்டர்ஸ் பார்க்கிறோம், அமைதியா அவ்வளவையும் சகிச்சுக்கிறாங்க, அமைதியா தாங்குறாங்க, செய்ய வேண்டிய லீகல் இதை செய்யறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. அது மாதிரிதான் நாமும் எல்லாத்தையும் தாங்கவும், விசுவாசிக்கவும், நம்பவும், சகிக்கவும் அழைக்கப்படுகிறோம். சகிப்புத்தன்மையே இன்னைக்கு இல்ல, சுத்தமா இல்ல. சகிப்புத்தன்மை சின்ன குழந்தைகளுக்கு கூட இல்லை. ஒரு சின்னதா அவங்க சொல்றதுக்கு வித்தியாசமா செஞ்சுட்டோமோ இல்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா they are so disturbed. ஏன்னா அது அவங்களுக்கு அந்த சகிப்பு டாலரன்ஸ் கிடையாது. இன்னைக்கு டாலரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். உலகத்துல டாலரன்ஸ் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி சகிப்பு தன்மையோடு தாங்குகிற, பொறுத்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தோடு நாம் வாழும்போது நாம் வந்து முத்துக்களாய் ஜொலிக்க முடியும். முத்து வந்து ஒரு பெரிய ஒரு குட் எக்ஸாம்பிள். ஏன்னு சொன்னா முத்து எப்படி உருவாகுதுன்னு நம்மள அநேகருக்கு தெரியும். இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். கடல்ல இந்த சிப்பி இருக்கும். இது வந்து ரொம்ப ஆழமான ஆயிஸ்டர் வகை உள்ளது. இது ரொம்ப ஆழமான கடல்ல, ஆழமான பகுதிகளில் தான் இருக்கும். மேலோட்டமா ஆற்றுல இருக்கிறதுக்கெல்லாம் கூட இதே இதே இது இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனா அது ப்ரொடியூஸ் பண்ற முத்து எல்லாம் வந்து விசேஷமா இருக்காது, சீக்கிரம் ஃபேட் ஆயிடும், கடைகள்ல விற்கிற மாதிரி. ஆனா நல்ல முத்துக்கள்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து எங்க கிடைக்கும்னா இந்த ஆழமாய் கடல்ல இருக்கக்கூடிய சிப்பில தான். அந்த சிப்பிக்கு வந்து சாப்பாடுக்கு உள்ளேயும் வெளியும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சிறு சிறு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் சாப்பிடும், அந்த கிருமிகளை தான் சாப்பிடும். அந்த மாதிரி வரும்போது ஒரு சில கடினமான பொருட்கள் உள்ளே தங்கிரும். வந்து போகிற நீர்ல போகக்கூடியதெல்லாம் போயிரும். ஒரு சில கடினமான பார்ட்டிக்கல் உள்ளுக்குள்ள வந்துடும். உள்ளே தங்கிருச்சுன்னு வைங்களேன், அது உறுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நம் கண்ணுல வந்து ஒரு தூசி விழுந்துருச்சுன்னு வைங்க, அப்ப நம்ம கண்ணு என்ன செய்யுது? அந்த தூசி எப்படியாவது வெளியே தள்ளுறதுக்கு முயற்சிக்குது, தானா செய்யுது. நாம இன்னும் கொஞ்சம் அழுத்தினோம்னா இன்னும் அது போய் நம்ம கண்ணை குத்துது. நம்ம கண்ணை குத்த குத்த என்ன செய்யுது? தண்ணி வருது இல்லையா, கண்ணீர் வருது. அதேதான் அந்த அந்த ஆயிஸ்டர் இருக்கும். அந்த சிப்பிய போய் அந்த கல்லு குத்த 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 அது அந்த சிப்பி வந்து ஒரு திரவத்தை செக்ரீட் பண்ணும். அது என்ன பண்ணும்னா அப்படியே அந்த அந்த கல்ல அப்படியே மூடிடும். அது மேலேயே மூடி 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 அந்த கல்லின் தன்மையே மாறி இந்த திரவமே ஒரு அப்படியே ஹார்டு பொருளா ஆயிரும். ஒரு பெரிய நல்ல முத்தாய் மாறிவிடும். இந்த அந்த ஷெல்டு அந்த ஆயிஸ்டருக்கு வந்து அந்த திரவம் வந்து ஒரு நல்ல ஷைனி மெட்டீரியல். அதனால அது அப்படியே அழகான முத்தா வெளிய வரும். இதுதான் ஒரு முத்தின் உருவாக்கம்.
இப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு சில பாதையில நம்ம நடத்தி செல்லும் போது, ஒரு சில பிரச்சனைகள் நம் வாழ்வுல வரும்போது நாம் ஏன் சகிக்கணும், என்டியூரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, ஏன் நாம் அதை சகிக்கணும், ஏன் நாம பொறுமையா இருக்கணும், ஏன் நம்மளை இந்த பாதையில அழைத்து செல்றாருன்னு சொன்னா, இப்படி அழகான முத்துக்களை நாம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகத்தான். இது செய்யணும்னு சொன்னா நமக்கு அன்பு வேணும். அந்த சிப்பிக்கு வேணும்னா அது ஒரு அதனுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியா போயிடலாம். ஆனா நமக்கு எவ்வளவு அறிவு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு சிந்தனைகளை கொடுத்திருக்கிறாரு, மனதை கொடுத்திருக்கிறாரு. நாம அப்படி ஒரு புத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், அன்பு இருந்தாதான் அது செய்ய முடியும். அந்த அப்படிப்பட்ட அன்பை தான் அவர் எதிர்த்தார். எப்படி அந்த ஒரு ஹார்டு பார்ட்டிக்கல், ஹர்ட்டிங் பார்ட்டிக்கல், அது உள்ள அத உள்ள நம்ம குற்றுது, அந்த பார்ட்டிக்கல்ல மேல அன்பினால அந்த செக்ரீஷனால மூடி 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 ஒரு முத்து உருவாச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி துன்பப்படுத்துகிறவர்கள், நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களை நாம என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம், இவ்விதமாய் மன்னித்து நாம அவர்களுடைய கஷ்டமான அந்த சூழ்நிலையவே என்னவா மாத்திரணும், முத்துக்களாய் மாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் இத்தனை நேரம் அன்பை பத்தி பேசினாரு. பேதுரு சொல்றாரு, ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமான அன்பு. ஊக்கம்னா என்ன? முயற்சியோடு, ஒரு கோலோடு, நம்ம பிரயாசத்தோடு செய்கிற அன்பு. சும்மா அன்பின் மேலோட்டமா இல்ல, பிரயாசத்தோடு இருக்கக்கூடிய அன்பு. ஊக்கத்துடனே ஜெபிப்போம்னு இருக்கு. இந்த மாதிரி ஊக்கத்துடனே அன்பு செலுத்த நம்மை பேதுரு அழைக்கிறார். இன்னொன்னு, அன்பு இருந்தா தான் நம்மால விசுவாசிக்க முடியும். நாம் கர்த்தர் மேல அன்பு கொண்டவர்களாய் வாழ்ந்தாதான் நமக்குள்ள என்ன இருக்கும், நம்பிக்கையே இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்பணும்னு சொன்னா நமக்கு கர்த்தர் மேல அன்பு இருக்கணும். அப்பதான் நம்மால அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க முடியும். ஏன் மக்களால விசுவாசிக்க முடியல அப்படின்னா, அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு எல்லாமே அறிவுபூர்வமா சிந்திக்கிறாங்க. அறிவுபூர்வமா சிந்திக்கும் போது அவர்களால கர்த்தரை நேசிக்க முடியாது. அப்ப கர்த்தரை நேசிக்க முடியாத போது அவர்களால என்ன செய்ய முடியாது, நம்பிக்கையோடு வாழ முடியாது. ஒரு எதிர்காலத்தை குறித்த நிச்சயம், ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவர்களால அதை நம்ப முடியவில்லை. ஆனா நமக்கு கர்த்தர் மேல இருக்கிற அன்பினால, சிலுவை நமக்கு சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பிலிருந்து, ரட்சிப்புக்கு ப்ரூஃப் என்ன, எங்க இருக்கு உங்களுக்கு ஆதாரம் சொல்லுங்க? எங்கேயுமே நேசிப்பது அவருடைய அன்புதான். அவருடைய அன்பை நாம ஏற்றுக்கொள்றப்போதான் நம்மால என்ன செய்ய முடியுது, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்களுக்கு இதுக்கு ஆதாரம் கேட்போம். எங்க இருக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை வசனத்தை சொல்ல முடியும். அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இரக்கம் பெறுவான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை சுத்திகரிக்கும், எல்லா பாவங்களையும் மன்னிப்போம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா இதை நம்பணும்ல. அவங்க என்ன சொல்றாங்க,
இது என்ன வார்த்தை, நீங்க சும்மா ஒரு புஸ்தகத்துல இருந்து எடுத்து சொல்றீங்க, உங்க வாழ்க்கையில எங்க இருக்கு, எங்க ஆதாரம்? அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தினாதான், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் இருந்தாதான் அவங்களாலையும் அதை புரிஞ்சு கொள்ள. இப்போ 8, 9, 10 அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போகும், அந்நிய பாஷை ஒழிஞ்சு போகும், அறிவு கூட ஒழிஞ்சு போகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அறிவு, இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல நாம படிச்ச அறிவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இனி அடுத்தது அதுக்கு மேல வேற எங்கேயோ போகும். அதனால அறிவு குறைவுள்ளது, அறிவும் அழிஞ்சு போகும். நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றதும் குறைவுள்ளது. ஏன்னா நமக்கு அந்த கர்த்தர் அருளை செய்யலன்னு சொன்னா, கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கலன்னா நம்மளால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஆனா அன்பானது எப்பொழுதும் அது ஒழியாது. நிறைவானது வரும்போது குறைவானது இது எல்லாமே குறைவானதுதான். அறிவு, தீர்க்கதரிசனம், அந்நிய பாஷை எல்லாமே குறைவுள்ளது. இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் எப்படியும் ஒளிஞ்சு போகும். ஏன்னா நிறைவானது பர்ஃபெக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மெஸ்ஸியா திரும்ப வரும்போது இது எல்லாமே ஒளிஞ்சு போயிடும். ஏன்னா அவசியம் இல்லை, அவர் வந்துட்டாரு, அவரே நமக்கு இருக்காரு நிறைவானது. அப்ப நமக்கு இது தேவையில்லை. அவர் வர வரைக்கும் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அவர் வந்துட்டாருன்னா இதெல்லாம் தேவையே கிடையாது. அவரோடையே நம்ம எப்பொழுதும் இருக்கோம். அப்ப ஆனா அந்த நேரத்திலும் நமக்கு இருக்க வேண்டியதும் நம்மோடு கூட இருப்பதும் எது? அன்பு. இந்த அன்பு தான் அவ்வளவு முக்கியமானது. அதனாலதான் இந்த பொருந்து கிறிஸ்தவர்களுக்கு இந்த வரங்களை குறித்து அதிகமாய் சொல்ல அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் அவர் தெளிவாக்கின பவுல் இந்த அன்பை குறித்தும் அவர் பர்டிகுலரா சொல்றார். அன்பு நிலையானது, அது நிறைவானது அப்படிங்கிறத அவர் முக்கியமா சொல்றாரு. ஏன்னா அன்பே கர்த்தர், காட் இஸ் லவ். அப்ப அந்த அன்பு அவரிடத்துல அவர்களிலே இருந்தா அதை தவிர வேற எதுவுமே நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிறத அவர் முக்கியப்படுத்தி அங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். சோ அடுத்த இதுல சொல்றாரு, நான் குழந்தையா இருந்த போது குழந்தை மாதிரி பேசினேன், குழந்தை மாதிரி சிந்திச்சேன். ஆனா இப்போ நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இது வளர்ச்சி, இது வளர்ச்சி. இப்போ சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரி ஜெபம் பண்ணியிருப்போம். இப்ப நாம பண்ற ஜெபம் வேற மாதிரி இருக்கும். இன்னும் நாம இப்ப நமக்கு மாத்திரம் ஜெபம் பண்றது இல்ல, நம்ம மத்தவங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி நம்முடைய எல்லா காரியங்களிலுமே நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு வளர்ச்சி இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால அந்த சின்ன முந்தி மாதிரி லார்ட் பிளஸ் மை ஃபுட் அப்படின்ட்டு சொல்ற இதெல்லாம் விட்டுட்டு இப்ப நமக்கு அடுத்த படிக்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். அதே மாதிரிதான் கண்ணாடியில நம்ம இப்போ நம்மள பார்க்கிறோம். நம்ம கண்ணாடியிலேயே ஆண்டவரை பார்க்கிறோம். வசனம் தான் நமக்கு கண்ணாடி. அந்த கண்ணாடி மூலமா ஆண்டவரை பார்க்கிறோம். ஆனா அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? முகமுகமாய் நம்முடைய எல்லா குறைவுகளும் அப்ப என்ன செய்யும்? நிறைவாய். ஏன்னா அவரை நம்ம பார்க்கும்போது, அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்மை நடத்தும் போது நம்மில் காணப்படுகிற அனைத்து குறைகளும் மாறிவிடும். அப்போ நாம நிறைவானவர்களாய் மாறும்போது நம்மில எது நிலைத்திருப்போம்னு சொன்னா அன்புதான் நிலைத்திருக்கும். ஒருவேளை விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாமே நமக்குள்ள ஓரளவு இருந்தாலும் அன்புதான் அதுல பெரியதாய் எப்பொழுதும் நிறைவாய் நிலைத்திருக்கும். இதத்தான் பவுல் சொல்றாரு. இப்ப நாம சொல்லும்போது இன்றைய சூழ்நிலையை மாத்திரம் நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவரோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு என்ன தேவை? நமக்கு அன்னைக்கு இந்த வரங்கள் தேவையா? நமக்கு இந்த தீர்க்க தரிசன வரம் தேவையா? அந்நிய பாஷை வரம் தேவையா? அதெல்லாம் இந்த உலகத்துக்கு தேவை. உலகத்தில் இருக்கிற பிறரை ஆண்டவருக்குள் நடத்துவதற்கு தேவை. ஆனா அங்க பர்சனலா நானும் ஆண்டவரும் இருக்கும்போது
நமக்கு வேண்டியது என்ன? அன்பு. அவரை இன்னும், அதனாலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே என்ன சொல்லியிருக்கு? அவரை நான் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரில் அன்பு செலுத்தணும். என்னில் அன்பு செலுத்துவது போல பிறனிலும் அன்பு செலுத்தணும். இந்த ரெண்டு தான் முக்கியமான காரியம். இது ஆண்டவர் சொன்னது. சோ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பாடம் இந்த 13ஆம் அதிகாரத்தின் மூலமாக என்ன நமக்கு அறிந்து கொள்கிறோம் என்றால், அன்பே பிரதானம். அன்பே பிரதானம். அன்பே பிரதானம். அதுல சகோதர அன்புன்றது எல்லாத்த விட முதல்ல அன்பு பிரதானம். அவரை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம இன்னும் அவரை நேசிக்க கற்றுக்கொள்ளல. சகோதரர்கிட்ட அன்பை ஓரளவு காட்டுறோம்னு வைங்களேன். சிலர் முயற்சி எடுத்து, சிலர் அதுக்காகவே முக்கியத்துவம் பண்ணி, அப்படிலாம் நம்ம கொஞ்சம் அன்பை காட்டுறதுக்குதான் முயற்சிக்கிறோம். ஆனா கர்த்தரை நேசிக்க வேண்டிய அளவு நம்ம நேசிக்கிறது. கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தரை நேசிக்கிற அளவுக்கு நம்ம நேசிக்கும் போது இதெல்லாம் சரியாயிடும். அதனாலதான் அவர் 8 காரியத்தை அந்த அதிகாரத்துல இதெல்லாம் அன்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அவரு அந்த ஒரு அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். அதாவது 13 வருஷம் சொல்லியிருக்காருன்னா 8 காரியம் எது அன்பு இல்லைன்றத சொல்லிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு அதான் சொன்னேன், உலகத்திலேயே மிகவும் தவறாய் அறிந்து கொள்ளப்பட்டதும் தவறாய் பிரயோகிக்கப்படுகிறதும் எதுன்னு சொன்ன இந்த அன்பு. அதனால இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழணும். அன்பை வெளிப்படுத்தும். லவ் should be in action. அத வெறும் லவ் நான் உள்ள வச்சிருக்கேன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. ஒரு பாட்டில்ல ஒரு நல்ல ஒரு மருந்து, அந்த பாட்டில உடைச்சாதான் அந்த பாட்டில் இருக்கிற மருந்து வெளியே வரும், அந்த வாசனையா வரும். அந்த முகர்ந்தால் வியாதிகள் நீங்கும். இந்த பாட்டில பத்திரமா உள்ள வச்சுட்டு அது உடைச்சிட்டா போயிருமே, அது தீந்துருமே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளேயே பத்திரமா வச்சா, அந்த வச்சிருந்தான் ஒருத்தன் வச்சு அவன் சாகும்போது அந்த பாட்டில எடுக்கணும்னு சொல்லி அவன் அந்த பாட்டில தேடி உடைக்கணும்னு பாக்குறான். ஆனா அதுல ஒண்ணுமே இல்லை. இருந்தப்போ அவன் அதை பயன்படுத்தல, அது அப்படியே வீணாய் போயிடுச்சு. அதனால கொடுத்திருக்கிற அன்பை நம்ம இந்த காலகட்டத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை நேசிக்கிறதற்கு, அறிந்து கொள்வதற்கு, அவரை போல் மாறுவதற்கு இந்த அன்புள்ள இருதயத்தை நம்ம பயன்படுத்தும் போது தீமையான எல்லா காரியமும் வெளியே போயிருக்கு. இது அன்பு இல்லை, இது அன்பு இல்லை, இது அன்பு இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதையெல்லாம் விட்டுட்டு பர்ஃபெக்ட் ஆயிடுவோம். அப்ப அவரை போலவே முகமுகமாய் நாம் பார்க்க முடியும். அவர் நம்மை நேசிக்கிறது போல நாமும் பிறரை நேசிக்க முடியும். அவர் நம்மை மன்னிக்கிறது போல நாமும் பிறரை மன்னிக்க முடியும். அப்ப நாமே அவரை போல ஆக முடியும். நாம் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கோம். இதுதான் சாராம்சம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு அதிகாரம். அடிக்கடி திருமணங்கள்ல மற்ற முக்கியமான காரியங்கள்ல வாசிக்கப்படுகிறது. ஆனா இன்றைய நாள்ல அது எப்படி ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங்க்கு அது பயன்படுத்த முடியும் என்பதை பவுல் நமக்கு விளக்கி ஆவியானவர் மூலமா நாம அறிந்து கொண்டோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிக்கிறோம். நல்ல பரம தகப்பனே, நீர் எங்கள் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலும் கூட நாங்க விளங்கி கொண்டோம் சுவாமி. சுவாமி, நீர் எங்களை நேசிக்காவிட்டால் நாங்கெல்லாம் எப்படி இருந்திருப்போம்? இன்றைக்கு உலகத்துல கோடி கோடி ஜனங்களைப் போல நாங்களும் உண்மை அறியாத ஜனங்களாய் வாழ்ந்திருப்போம் சுவாமி. ஆனாலும் உண்மை அறிந்து கொள்ள, உம்மால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த கிருபையினால நாங்க உம்முடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையில கூட
இன்னும் அன்பை விளங்கி கொள்ளாத நிலையில இருக்கிறோம். அது ஆழமான ஒன்று, அளவிடப்பட முடியாத ஒன்று, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. ஆனா அது எங்களில் இருக்கும்போது அது ஊற்றை போல பெருகி கொண்டே இருக்கும் சொல்லி நாங்க அதற்காக நாங்க நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அப்படியாய் அதை நாங்க பெருக்க, அதை மேலும் மேலும் இன்க்ரீஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய். எங்களிலிருந்து அது வெளிப்பட கிருபத்தார். அப்படியாய் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், சாட்சிகளாய் மற்றவர்கள் எங்களை பார்க்கும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா என்று சொல்லும்படியாக எங்களை நீர் மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம். எவ்வளவு சாட்சிகளை கேட்டாங்க, நீங்க தான் அந்த இயேசு கிறிஸ்துவா, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களா அப்படின்னு கேட்கிற விதமாக நடந்து கொண்ட அநேகரை குறித்து வாழ்க்கையின் சரிதைகளை குறித்து நான் வாசிக்கிறேன். அது போல நாங்களும் மாறிவிட எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி வளர வளர எங்களிடத்துல வேண்டாத எல்லா காரியங்களும் மாறிவிடும். நாங்களும் ஒரு பெர்ஃபெக்ட் பீயிங் ஆக முடியும். இன்றைக்கு அதுதான் அவசியமா இருக்கிறத நாங்க உணர்கிறோம். குறைகள் இன்னும் இன்னும் இருக்கு சுவாமி. அழுக்குகள் இன்னும் இன்னும் நீக்கப்பட வேண்டியது இருக்கு. விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு சுவாமி. உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்க எல்லாவற்றையும் நீக்கி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து நாங்க உமக்கு பிரியமாக உடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு இந்த அன்பை வெளிக்காட்ட கிருபத்தார். இன்றைக்கு வர தடைப்பட்ட மக்களே ஆண்டவர் அடுத்த வாரத்துல ஞாபகப்படுத்தி அழைத்து வாருங்க சுவாமி. நாங்க எல்லாம் ஒளிஞ்சு போகும் ஆண்டவரே, உடைய அன்பு மாத்திரம்தான் இருக்கும். இதுல நாங்க நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபத்தார். தாழ்த்தி உடைய கரத்திலே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. வழி நடத்து நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. விசேஷமாக வரகத வழியாக்காவுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த முட்டியில ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனத்துல உடைய கரம் கூட இருந்து சுவாமி ஒரு நல்ல சுகத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். அந்த வேதனையெல்லாம் மாறும்படியாக நாங்க செபிக்கிறோம் சுவாமி. அவங்க அப்ளை பண்ற அந்த எண்ணெயெல்லாம் உடைய திரு ரத்தமாய் நீர் மாற்றி அவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்து ஆசீர்வதிக்கிறோம். ஷீலாவுடைய குடும்பத்தாருக்காகவும் பிரேமாவுடைய குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன் குடும்பத்தாரை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி வழி நடத்தும்படியாய் மீதாக்கி நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்று நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆமேன். Amen. Amen. Thank you. Thank you so much. God bless you all. விஜயாக்கு என்ன? விஜயாக்கு லிங்க் டச் பண்ணா போக மாட்டேங்குது அப்படின்னு ரெண்டு சொல்லிட்டு மூணு இருக்காங்க. வாரமாவே வரல. இல்ல இன்னைக்கு அவங்க கொடைக்கானல் போயிருப்பாங்க பிள்ளை விடுறதுக்காக. இன்னைக்கு வந்து போன் பண்ணாங்க நடுவுல, டச் பண்ணா போக மாட்டேங்குது. மறுபடியும் லிங்க் தனியா அவங்களுக்கு நான் அனுப்புனேன். அப்பயும் தெரியல, நெட் ஏதாவது ப்ராப்ளம் தெரியல அவங்களுக்கு. சித்திக்கும் அதேதான் பிரச்சனை. சரி, அடுத்த வாரமாவது எல்லாரும் வர்றதுக்கு பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, 10 நிமிஷம் ஆயிடுது. அதுலயே மருந்து லேட்டா வரும். சரி, பார்ப்போம். God bless you.